தமிழக மாணவி வன்கொடுமை வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கிறது தேசிய மகளிர் ஆணையம். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். எஃப்ஐஆரை வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தலை தேசிய மகளிர் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரம் தற்போது மிக பூதாகரமாக மாறி வருகிறது. குறிப்பாக இந்த விவகாரத்துல உடனடியாக கைது நடவடிக்கை இருந்தாலும் கூட சம்பந்தப்பட்ட மாணவியினுடைய அந்த எஃப்ஐஆர் விவகாரம் அப்படிங்கிறது வெளிவந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக குறிப்பாக பல தலைவர்கள் தற்போது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று தேசிய மகளிர் ஆணையத்திற்கு தொடர்பாக ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த வகையில தற்போது தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன் வந்து இந்த வழக்கை தற்போது விசாரிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பாக குறிப்பாக தமிழ்நாடு டிஜிபி அவர்களுக்கு 3 நாட்களில் இதற்கு தேவையான அந்த அறிக்கைகளை கேட்கக்கூடிய பணிகள்ல அடுத்த கட்டமாக ஈடுபடுவார்கள். தற்போது தேசிய மகளிர் ஆணையம் இதில் கவனம் செலுத்துவதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த வழக்கு ஒரு முக்கிய வழக்காக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.